அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கடலோர காவல் படையிலிருந்து ஜிடி டெக்னிக்கலுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நிறைய பேருக்கு கடலோர காவல் படைனா என்னன்னு கூட தெரியாம இருக்கலாம். சோ ஒரு நிமிஷம் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்திய கடல்வழி எல்லைகளை பாதுகாப்பு செய்யறதுல, ரோந்து பணி மேற்கொள்வதுல இந்த கடலோர காவல் படைக்கு முக்கிய பங்கு இருக்கு. மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே செயல்படக்கூடிய இந்த கடலோர காவல் படையில நீங்க 18 வயசுல இருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் இதுக்கு 10th பாஸ். ஒரு துறைக்கும் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க ட்ரேட்மேன் அட்டன் பண்றீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஜிடி அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணிருக்கணும். இதே டெக்னிக்கல் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோ பண்ணிருக்கணும். இவ்வளவுதான் இதுக்கான என்ட்ரிஸ், அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். நீங்க உயரம் கம்மியா இருக்கீங்க, 157 சென்டிமீட்டர் தான் உயரம் இருக்கீங்க, ஆனா டிஃபென்ஸ் போர்சஸ்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த கடலோர காவல் படை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட். சோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டிலே பார்த்தா அப்படின்னா டியூட்டி பார்த்துக்கலாம். நம்ம சென்னை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கூடங்குளம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள்ல இந்த கடலோர காவல் படையோட மையங்கள் இருக்கு. சோ அங்கெல்லாம் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டியூட்டி போடுவாங்க. தமிழ்நாட்டிலே டியூட்டி பார்க்கணும், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த கடலோர காவல் படை எக்ஸாமினேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கான பயிற்சி வகுப்புகள் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் நடைபெறுது. சோ நீங்க ஒரே முயற்சியில இந்த கடலோர காவல் படை கோஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க, வெற்றியோட போங்க. இப்ப இந்த ரெக்ரூட்மெண்ட்ல என்ன டீடைல் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத டீடைலா சொல்லிடுறேன். சோ A to Z கிளியரா வந்துரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இதுல என்னென்னக்கான போஸ்டிங்க்கு ஆள் எடுக்க போறாங்க அப்படின்றது. இதுல ஜெனரல் டியூட்டி, நேவிக் ஜெனரல் டியூட்டி ஜிடிக்கும் அடுத்ததா யான்ட்ரிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெக்னிக்கல் பிரிவுக்கும் பார்த்தா அப்படின்னா ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க. சோ இந்த 2 போஸ்டிங்க்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன்ல 13 ஜூன் 2024 இருந்து 3 ஜூலை 2024 வரைக்கும் கோஸ்ட் கார்டோட அபிஷியல் வெப்சைட்ல அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அடுத்ததான் இதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். சோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஜிடி அட்டன் பண்றீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணிருக்கணும். 12thல மேக்ஸ் பிசிக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த குரூப்ல மேக்ஸ் பிசிக்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க 12th கிரேட்ல இந்த நேவிக் ஜிடி அப்ளை பண்ணலாம். அடுத்ததா யான்ட்ரிக் அப்படின்ற டெக்னிக்கல் பிரிவு. இந்த டெக்னிக்கலுக்கு நீங்க 10th முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததா டிப்ளமோல எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரியான பிரிவுகள்ல நீங்க டிப்ளமோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த யான்ட்ரிக் பிரிவை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதற்கு அடுத்ததா டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு. அதாவது டொமஸ்டிக் பிரான்ச் ட்ரேட்மேன் சொல்லுவாங்க. சோ அதுக்கு இன்னும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்படல. இந்த மாதம் மேபி டிபிக்கான நோட்டிபிகேஷன் வரலாம். அதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான டீடைல்ஸ், டிப்ளமோ கோர்சஸ்ல என்னென்ன எலிஜிபிள்னு கொடுத்திருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் நம்ம தனியா பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இதுக்கான ஏஜ் லிமிட். ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்சிமம் 22 வயசுக்குள்ள இருக்கணும். அன்ரிசர்வ்டு கேண்டிடேட். இதுல இருந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. சோ நீங்க ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. இதே நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. சோ ஓபிசி கேண்டிடேட் 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 18ல இருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. சோ இதுல வேகன்சி டீடைல் கிளியரா கொடுத்துட்டாங்க. சோ ஒரு ஜோன் வைஸ் தான் பார்த்தா அப்படின்னா வேகன்சி டிவைட் ஆயிருக்கு. ஒரு ஸ்டேட் வைஸ் தான் கட் ஆஃப் இருக்கும். சோ நீங்க நம்ம ஸ்டேட்டுக்கான கட் ஆஃப் கிளியர் பண்ணாலே போதும், ஈஸியா எலிஜிபிள் ஆயிருவீங்க. நார்த் ஜோனுக்கு 77 போஸ்ட் கொடுத்திருக்காங்க, வெஸ்ட் ஜோனுக்கு 66, நார்த் ஈஸ்டுக்கு 68, ஈஸ்டுக்கு 34, நார்த் வெஸ்டுக்கு 12, அடுத்ததா அந்தமான் நிக்கோபாருக்கு 3. டோட்டலா 260 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க எந்த ஜோன்ல வேணாலும் பணியமர்த்தப்படலாம். உங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தமிழ்நாட்டிலே பார்த்தா அப்படின்னா நீங்க தேர்வாகலாம் உங்களோட டியூட்டி பிளேஸ்ல. அதற்கு அடுத்ததா
ஒரு ட்ரேட் வைஸ், அதாவது யான்ட்ரிக் பிரிவுகளுக்கு மெக்கானிக்கல் எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. 33 இருக்கு. இது எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்றீங்கன்னா 18 இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 9 காலி பணியிடங்கள் இருக்கு. சோ இது யான்ட்ரிக் பிரிவில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள். சோ இவ்வளவுதான் டோட்டல் காலி பணியிடங்கள். வேகன்சியை பத்தி நீங்க கவலையே பண்ணிக்காதீங்க. லாஸ்ட் டைம் கட் ஆஃப் அனலைஸ் வீடியோ நான் போடுறேன் பாருங்க, எவ்வளவு கம்மியா கட் ஆஃப் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சோ நீங்க ஒரு மினிமம் மார்க்ஸ் தான், அந்த மினிமம் மார்க்ஸ் கிராஸ் பண்ணிட்டா போதும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிருவீங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு பிசிக்கல் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்துதான் மெடிக்கல், ஃபைனல் மெரிட். இவ்வளவுதான். சோ நம்மளோட தமிழ்நாடு எந்த ஜோன்ல வருதுன்னு பாருங்க, ஈஸ்ட் ஜோன்ல. சோ ஈஸ்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி வருது. சோ ஈஸ்ட் ஜோனுக்கான வேகன்சிஸ் பார்த்தாடினா மொத்தம் 34 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் செலக்ஷன் ப்ரொசீஜர். செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்லயும் பார்த்தோம்னா என்னென்ன நடத்துவாங்க, என்னென்ன டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்டேஜ் 1 சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தோம்னா சிபிடி மோட்ல, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனா கண்டக்ட் பண்ணப்படும். நீங்க ஜிடி அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ல 2 கட்ட தேர்வுகள் இருக்கும். சோ முதல் கட்ட தேர்வு வந்து பார்த்தா அப்படின்னா 60 மதிப்பெண்களுக்கு 10th பேஸ்ல இருக்கும். இரண்டாம் கட்ட தேர்வு வந்து பார்த்தா அப்படின்னா 12th பேஸ்ல மேக்ஸும் பிசிக்ஸ் மட்டும் இருக்கும். சோ இவ்வளவுதான். நீங்க ஜிடி அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இந்த 2 கட்ட தேர்வுகளை தாண்டி ஆகணும். இந்த 2 கட்ட தேர்வுகள்ல மினிமம் ஓபிசி, அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் 50 மதிப்பெண் எடுத்தா அடுத்த ஸ்டேஜ் குவாலிஃபைட். இதே நீங்க எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 44 மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் குவாலிஃபைட். சோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல, அதாவது முதல் பார்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா மேக்ஸ்ல 20 கொஸ்டின், சயின்ஸ்ல 10 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 15 கொஸ்டின், ரீசனிங்ல 10 கொஸ்டின், ஜிகேல 5 கொஸ்டின் சொல்லி ஓவராலா 60 மதிப்பெண்கள் கேட்பாங்க. சோ இந்த 60 மதிப்பெண்களுக்கான நிமிடங்கள் வந்து பார்த்தோம்னா 45 நிமிஷம். இந்த 45 நிமிஷத்துக்குள்ள 60 கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணி சோ இந்த அடுத்த பார்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் செக்ஷன் 2 அட்டெண்ட் பண்ணணும். செக்ஷன் 2ல உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. மேக்ஸ்ல இருந்து 25 வரும், பிசிக்ஸ்ல இருந்து 25 வரும். சோ இது வந்து 12th பேஸ்ல இருக்கும், இது வந்து 10th பேஸ்ல இருக்கும். சோ இவ்வளவுதான் விஷயம். சோ நீங்க ஜிடி அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 2 கட்ட தேர்வையும் கிளியர் பண்ணி ஆகணும். 2 கட்ட தேர்வையும் சேர்த்து நீங்க அடுத்த ஸ்டேஜ் போகணும்னா ஓபிசி கேண்டிடேட் 50 மதிப்பெண்கள் வாங்கணும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 44 மதிப்பெண்கள் வாங்கணும். இதை வாங்கினா போதும், அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம். இதே நீங்க யான்ட்ரிக் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அடுத்ததா நீங்க எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அந்த பிரிவுக்கு ஏற்ற மாதிரி அடுத்ததா இன்னொரு ஸ்டேஜ் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அதுல இருந்து 50 கொஸ்டின்ஸ், எலக்ட்ரானிக்னா அதுல இருந்து 50 கொஸ்டின்ஸ், எலக்ட்ரிக்கல் ஆயிடுனா அதுல இருந்து 50 கொஸ்டின்ஸ். உங்களுக்கான டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இவ்வளவுதான் டிஃபரெண்ட். சோ மத்தபடி பார்த்தாடினா எல்லாமே காமன் தான். சோ அடுத்ததா பார்த்தாடினா ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தான். சோ இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்க்கு நீங்க 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் போவீங்க 7 நிமிஷத்துக்குள்ள. அதுக்கப்புறம் 20 ஸ்குவாட் அடிக்கணும், 10 புஷ்அப்ஸ் அடிக்கணும். சோ இவ்வளவுதான். சோ இந்த விஷயத்தை நீங்க பண்ணி முடிச்சிட்டாலே போதும், பிசிக்கல் நீங்க குவாலிஃபைடு. சோ இவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கு பாத்தீங்களா பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். சோ அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்க அப்ளை பண்றப்ப என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிஷன் பண்ணீங்களோ சோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போயிருவீங்க. சோ மெடிக்கலை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட்ல வர போறீங்க. சோ இவ்வளவுதான் ஃபைனல் மெரிட். சோ இவ்வளவுதான் செலக்ஷன் ப்ராசஸ் ஆகும். சோ நீங்க உயரம் குறைந்ததா இருக்கீங்க, 157 சென்டிமீட்டரா இருக்கீங்க, 12th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரேடை நீங்க தாராளமா சூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சவங்களுக்கு டிபிக்கான ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. சோ தொடர்ந்து இதுக்கான பயிற்சி வகுப்புகள் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நடைபெறுது. நீங்க இந்தியன் கோஸ்ட் கார்டுல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி நடத்தக்கூடிய கோச்சிங் கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றியோட போலாம். சோ நீங்க அக்னி டிஃபென்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 8526837318 நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.